வணக்க மகளே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது சுட்டா தலை எனக்கு அப்படின்ற ஒரு மலேசியன் தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் டிராமாவா எடுத்திருப்பாங்க. அதாவது மல்டிபிள் கேங்ஸ் ஒரு பொட்டிக்காக போராடுறாங்க அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. அப்படி அந்த பொட்டியில என்னதான் இருக்கு அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரியோட நகரக்கூடிய ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு கேங்கை காட்டுறாங்க. அவங்க வந்து நம்ம தாய்லாந்துக்கும் மலேசியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு தீவுல வந்து இறங்குறாங்க. அங்க வந்து ஒரு பொட்டியை தேடி இவங்க வராங்க. அந்த பொட்டி யார் கைவசம் இருக்கு அப்படின்னா சமுத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிக டெரரான கேங்ஸ்டரோட கையில தான் இருக்கு. ஸோ இதை இவங்களால வந்து தனியா எடுக்க முடியாது அப்படின்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கேங்ஸ்டர்ஸோட சேர்ந்து இந்த மிஷன்ல இறங்குறாங்க. அந்த மிஷன் எப்படி போகுது, அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு, டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த மிஷன்ல சக்சஸ் ஆனாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே அந்த தீவை காட்டியிருப்பாங்க. அந்த செட்டப் அப்படின்றதே ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த தீவுல ஏன் வந்து கேங்ஸ்டர்ஸோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு லாஜிக்கல் ரீசனிங்குமே கொடுத்திருப்பாங்க. அதாவது தாய்லாண்டோட ரூல்ஸுமே அங்க அப்ளை ஆகாது, அது மாதிரி மலேசியாவோட ரூல்ஸுமே அப்ளை ஆகாதுன்ற மாதிரியான ஒரு லாஜிக்கை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற அந்த மிஸ்ட்ரி ஆக்சுவலா அது கிட்டத்தட்ட இன்டர்வல்ல ரிவீல் ஆகும். பட் இருந்தாலும் அது ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. நல்ல கேங்குக்கு எதனால அது தேவைப்படுது, அதே நேரத்துல அந்த வில்லன் கேங்குக்கு எதனால தேவைப்படுது அப்படின்ற அந்த ரீசனிங்கும் ப்ராப்பரா இருந்துச்சு. அந்த பொட்டியை இப்போ இந்த கேங்ஸ்டர் கிட்ட இருந்து எடுக்கிறதுன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஒரு மேஜர் பார்ட்டே அதுதான். அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா எழுதல அப்படின்னே சொல்லலாம். பெரிய லெவல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலான மூவ்ஸ் அப்படின்ற மாதிரியும் இருக்காது. அண்ட் இவங்க மாட்டிப்பாங்களா, என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரியான பதட்டமும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி ரொம்ப நார்மலா அந்த கதையை நகர்த்திருந்தாங்க. கண்டிப்பா அந்த இடத்துல பெட்டரான ரைட்டிங் அப்படின்றது இருந்திருக்கலாம். அதே மாதிரி இதுல வந்து சமுத்திரம் அப்படின்ற அந்த கேங்ஸ்டருக்கான பில்டப் அப்படின்றது பயங்கரமா கொடுத்திருப்பாங்க. ஸ்டார்டிங் சீக்வன்சஸ் எல்லாம் ஓகேவா இருந்துச்சு. பட் அவருக்கான அந்த செய்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே அவர் நிறைய விஷயங்கள் கொடூரமா பண்ற மாதிரி எல்லாம் காட்டியிருந்திருக்கலாம்னு தோணுச்சு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் பார்ட் 2க்கான ஒரு லீட் அப்படின்றது ஓரளவுக்கு நீட்டா கொடுத்திருப்பாங்க. மற்றபடி அந்த மேஜர் போர்ஷன் அப்படின்றது கண்டிப்பா இன்னுமே பெட்டரா எடுத்திருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான கேங்ஸ்டர் டிராமா தான். டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.